நீங்க உங்க ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேரோட ஜாலியா ட்ரெக்கிங் போறீங்க. இது ஒரு 3 நாள் ட்ரிப். மலை, அதுக்கப்புறம் அருவி, காடு அப்படி இப்படின்னு ஜாலியா ட்ரெக்கிங் பயணம் போகுது. 2வது நாள் இரவு எல்லாம் ட்ரெக்கிங் போய் டயர்ட் ஆகி டென்ட் போட்டு ஒரு இடத்துல மலை சரிவுல படுக்கிறீங்க. திடீர்னு அங்கே பயங்கரமாக காற்று வீச ஆரம்பிக்குது. இதனால டென்ட்டும் ஒழுங்காக நிற்கல. அதால் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தரோட டென்ட்டு காற்றோட அடிச்சுட்டு போகுது. இதனால் பக்கத்தில் இருக்க ஒரு மூங்கில் காட்டுக்குள்ளே போய் தஞ்சை அடைகிறீங்க. அந்த மூங்கில் காட்டுக்குள்ளே போன உடனே அங்கே பயங்கரமாக குளிர ஆரம்பிக்குது. மழையில் நனைஞ்சதால் தான் குளிருதுன்னு நீங்கள் அதை சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு காணாமல் போன அவரோட டென்ட்டு இங்கே உள்ளே கிடக்கிறத பார்த்துட்டு அதை எடுக்க போயிடாரு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு சேஃபான இடம் எங்கன்னு கண்டுபிடிக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அந்த இடத்துல தனிமையாக இருக்கிற மாதிரி உணர்றீங்க. உங்களை சுற்றி இருக்க மூங்கில்கள் உங்களை பார்க்குற மாதிரியும் உங்களை சுற்றி நெருங்கி வர மாதிரியும் உங்களுக்கு தோணுது. சரி, அங்கேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகலாம் அப்படின்னு பார்த்தா சுற்றி யாருமே இல்லை. இவ்வளோ நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்த மூங்கில் இப்போ உங்களை பார்த்து வேகமாக நெருங்க ஆரம்பிக்குது. அப்போ தான் நீங்கள் ஒரு உருவத்தை பார்க்குறீங்க. அதுதான் தி பேம்பு கோஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அரண்மனை 4 படத்தில் வந்த பாக் பேயை தொடர்ந்து அசாமில் இருக்க மற்ற பேய்களை ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் 1வது இடத்துல இருக்க பீரா, 2வது இடத்துல இருந்த ஜொக்கினி, 3வது இடத்துல இருந்த கான்பூத், 4வது இடத்துல இருந்த புவாலி, இந்த 4 அர்பன் இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நீங்கள் இன்னும் அதை பார்க்கலாம். மேலே தெரியுற ஐஏக்கன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அதுக்கான லிங்க் இருக்குது. மறக்காமல் போய் பாருங்கள். பாக் பற்றியும் தனியாக ஒரு வீடியோ போடப்பட்டிருக்கு, அதையும் போய் பாருங்கள். இப்போ பேம்பு கோஸ்ட் இந்த பேரை கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கும் மூங்கில்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு. அசாமில் இருக்க பிரம்மபுத்திரா நதிக்கரைக்கு பக்கத்தில் இருக்க பல அடர்ந்த காடுகளில் பல மூங்கில் காடுகளும் இருக்குது. இந்த மூங்கில் காடுகளுக்குள்ள பகல் மற்றும் இரவு வேலைகளில் ரொம்ப பயமுறுத்தக்கூடிய சம்பவங்கள்லாம் நடக்குன்னு அங்கே இருக்க மக்கள் நம்புகிறாங்க. அதுக்கான காரணம் இந்த தி பேம்பு கோஸ்ட் அப்படிங்கிற அர்பன் லெஜெண்ட் தான். இதை பார்க்க எப்படி இருக்குன்னு யாராலுமே குறிப்பிட்டு சொல்ல முடியல. ஆனால் இது ஒரு கருப்பான உருவம்னு சொல்கிறாங்க. இதை மக்கள் எப்போ பார்ப்பாங்கன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சாகிறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த பேம்பு கோஸ்ட் அப்படிங்கிறது அவங்க கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் தெரியாதனமா இந்த மூங்கில் காட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்கள இங்கே இருக்க மூங்கில்களை வச்சு இந்த பேம்பு கோஸ்ட் கொல்லுமா. முதல்ல அவங்களுக்கு பலவிதமான வினோதமான காட்சிகளை கண்ணுக்கு முன்னாடி வர வச்சு அவங்கள இந்த மூங்கிலுக்குள்ளே சிக்க வச்சு அவங்கள கொன்னுடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த காட்டை விட்டு இந்த கோஸ்ட் எப்பயுமே வெளியே வராதான். அதனால் வெளியில் இருக்க மக்கள் இந்த கோஸ்ட்டை பற்றி பயப்பட வேணாம் அப்படின்னு அங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க. இப்பயும் என்னதான் அசாம்லேருந்து மூங்கில்கள் இந்தியாவோட பல மாநிலங்களுக்கு வெட்டி வியாபாரம் செஞ்சாலுமே இந்த பேம்பு ஃபாரஸ்டில் இருக்க குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு அங்கே இருக்க மக்கள் போகவே பயப்படுவாங்கன்னும் இதனால் வெளி மாநிலத்திலேருந்து ஆட்களை வர வச்சு அங்கே வேலை நடக்கிறதா சொல்கிறாங்க. இதை நல்லா ஆராய்ச்சி பார்த்ததில் பொதுவாகவே மூங்கில் மரங்கள் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 91 சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட 35 இன்ச் ஹைட் வளரக்கூடியது. குறிப்பாக இந்த வளர்ச்சி இரவு வேலைகளை தான் அதிகமாக நடக்குமே. அந்த சமயங்களில் ஒரு வேலை தெரியாதனமாக தப்பி தவறி ஒரு வெட்டுப்பட்ட கூர்மையான மூங்கில் மேலே தெரியாதனமாக மக்கள் விழுந்து மயங்கினா அந்த மூங்கில் நம்ம உடலை கிழிச்சிக்கிட்டு உள்ளே போக நிறைய வாய்ப்பு இருக்குது. இது மாதிரியான இயற்கையை மக்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறதால தான் இந்த மாதிரி பல அர்பன் லெஜெண்ட்ஸும் கோஸ்ட்டும் உருவாகுதுன்னு சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. இங்கே நம்ம அசாமில் எப்படி பேம்பு கோஸ்ட்டோ அதே மாதிரி பேம்பு அதிகமாக வளரக்கூடிய சைனாவிலையும் டெக்கோக்யூ அப்படின்னு ஒரு பேய் இருக்குது. அதுக்கும் தமிழில் மூங்கில் பேய்னு தான் அர்த்தம். இந்த பேம்பு கோஸ்ட்டுக்கும் டெக்கோக்யூக்கும் சொல்லப்படுற அந்த அர்பன் லெஜெண்டுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. ஸோ எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி என்னென்னா, கொஞ்சம் அறிவியல் இயற்கை பற்றி தெரியாத சில பேருக்கு இந்த பேம்பு கோஸ்ட் டெக்கோக்யூயும் ஒரு அர்பன் லெஜெண்டாக தான் தெரியும். மற்றவங்களுக்கு இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு தெரிஞ்சதால இதை பற்றி அவங்க ஒன்றும் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம ஊரில் நைட் டைமில் மரத்தடியில் படுத்தா பேய் அமுக்குன்னு சின்ன வயசில் சொல்லுவாங்க. வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அதுக்கு காரணம் பேய் இல்லை, மரம் இரவு வேளையில் வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடு தான். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.